வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் ஒரு ரயில் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறது. அதான் இருக்க, திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் இருக்கிறது, அப்புறம் எதுக்கு தனியாக ஒரு ரயில் அப்படின்னு ஒரு கேள்வி கூட எழலாம். ஆனால் வந்தே பாரத் ரயில்களில் எல்லோராலும் பயணிக்க முடியாது, முன்பதிவு செஞ்சு தான் பயணிக்க முடியும். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கோரிக்கை என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு முன்பதிவு செய்யப்படாத ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளோ தூரத்துக்கு எப்படி முன்பதிவு செய்யப்படாத ரயில் இயக்கப்பட முடியும் தினமும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக முடியும். நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூருக்கு முன்பதிவு செய்யப்படாத ரயில் இயங்கி கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூரிலிருந்து மதுரைக்கு முன்பதிவு செய்யப்படாத ரயில் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏன் சென்னைக்கு முன்பதிவு செய்யப்படாத ரயில் இயக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா பகல் நேரங்களில் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் அதிக அளவில் இயக்கப்படும் பட்சத்தில் நிறைய பயணிகள் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லோராலும் வந்தே பாரத் ரயில்களில் முன்பதிவு செஞ்சு பயணிக்க முடியாது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அவசரமாக கிளம்பணும் அப்படின்னு நினச்சா நம்ம உறுதியாக சொல்ல முடியும், நிச்சயமாக நமக்கு ஒரு முன்பதிவு செய்யப்படாத ரயில் இருக்கிறது அப்படின்னு. இது திருநெல்வேலி பகுதி மக்களினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. மதுரையிலிருந்து பகல் நேரத்தில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கூடுதலாக இன்னொரு ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் இன்னும் நிறைய பயணிகள் பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. திருநெல்வேலியில் இருந்து காலையில் கிளம்பி ஈவினிங் சென்னை போகிற மாதிரி, அதே மாதிரி இன்னொரு செட்டாப் ரயில் சென்னையிலிருந்து கிளம்பி திருநெல்வேலி வரைக்கும் வர மாதிரி முன்பதிவு செய்யப்படாத ரயில் தான் இருக்கிறது, அந்தியோதயா ரயில் இருக்கிறது அப்படின்னா அது இரவு நேரங்களில் இவங்க கேட்குறது திருநெல்வேலி சென்னை பகல் நேர வந்தே பாரத் ரயிலுக்கு இணையாக முன்பதிவு செய்யப்படாத ரயில் வேண்டும். எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று தான் போகும், பரவாயில்ல. ஆனால் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் இயக்கப்படும் பட்சத்தில் பேருந்துகளை நாடி இருக்க வேண்டிய, அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது தான் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு என்னைக்கு இதற்கான ஒப்புதலை வழங்கும் அப்படின்னு தெரியலை. ஆனால் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த மாதிரி தகவல்கள் தொடர்ந்து வரும். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.